ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெண்டலை மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கலாமா பரமன்கிட்ட வந்து ரொம்பவுமே பாசமாக பேசுகிறாங்க. பரமன் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. கலாமா வந்து உன்னையும் இளமதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இளமதியோட காலில் கூட விழுந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு நடிப்பு நடிக்கிறதுனால அதெல்லாம் உண்மைன்னு நம்பி பரமன் ரொம்ப எமோஷனல் ஆகி நீங்கள் அங்கெல்லாம் போவேணாம், என் மனசுலேருந்து எப்போயோ நான் இளமதியை வந்து தூக்கி போட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது பரமா, நான் வந்து உங்களை சேர்த்து வச்சே தீருவேன், நான் அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரஞ்சிதா கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து வெள்ளச்சாமிங்கிற ஒரு நல்ல போலீஸ் இருப்பாங்களா, அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரஞ்சிதத்துக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கலாமா வந்து இது ஒரு பெரிய ஒரு அரசியல் நாடகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போயும் ரஞ்சிதத்துக்கு ஒன்றும் புரியலங்கும் போது தான் இப்போ ரஞ்சிதத்துக்கிட்ட என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ நேராக இளமதியோட வீட்டுக்கு தான் கலாமாவும் ரஞ்சிதமும் போகிறாங்க. போய் பரமன் இளமதி சேர்த்து வைக்கிற விஷயமா பேசுகிறாங்க. இப்போ குமரேசன் காந்திமதி ரெண்டு பேரும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இளமதியும் நர்மதாவும் பார்க்குறாங்க. ஆனால் இளமதி புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஒரு நாடகம் இருக்குது அப்படின்னு. கலாமா வந்து ரொம்பவுமே தொடர்ந்து பாசமாக பேசுகிறாங்க. குமரேசனும் காந்திமதியும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலா வந்து ரொம்ப கோபமாக பேசி கலாமாவை தள்ளிலாம் விட்டுறாங்க. இதை பார்க்குற மைனாவுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இளமதிக்கும் நர்மதாவுக்கும் நல்லாவே புரியுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குன்னு. இப்போ கலாமா நினச்ச மாதிரியே தலையில் காயமாகிடுது. இந்த காயத்தோட போய் என்ன பண்ணுங்கிற விஷயத்தையும் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. லீலா வந்து இப்போ மைனா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஆனால் இளமதிக்கும் நர்மதாவுக்கும் இது புரிஞ்சுக்கிட்டதுனால இதை காரணமாக காட்டி இன்னும் என் பரமனையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு உண்டான திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம இதை போய் உடனே பரமன்ட்ட சொல்லணுங்கிறதும் பேசிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ரஞ்சிதத்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசணும். அதான் அது வந்து இப்போ பரமனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா லவுட் ஸ்பீக்கரில் போட்டும் பேசுகிறாங்க. அதில் பார்த்தா பரமன் இளமதியை சேர்த்து வைக்கணுங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க. ரஞ்சிதத்துக்கிட்ட கலாமா பேசுகிறத பரமனும் கேட்டுறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா. ஆக மொத்தத்தில் பரமனுக்கு வந்து இன்னுமே இளமதி மேலே ரொம்பவுமே கோவம் வந்துடுது. அதோட பார்த்தா அங்கேருந்து ரஞ்சிதம் கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா வெள்ளச்சாமி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியும் நர்மதாவும் இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் பரமனை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு கிளம்புறாங்க. ஆனால் இதை லீலா கேட்டுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் என்ன ப்ரொமோ காட்டியிருக்காங்கன்னா இப்போ இளமதியும் நர்மதாவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. காந்திமதி கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு. ஆனால் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பரமனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த பக்கத்து இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரேசனும் காந்திமதியும் நடந்து வராங்க. ஏன்னா லீலா சொல்லிட்டதுனால இப்போ குமரேசன் காந்திமதிக்கு முன்னாடி பரமனுக்கிட்ட எப்படி இளமதி பேச போகிறாங்க அப்படிங்கிறது செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் இளமதி போய் பரமன்ட்ட பேசி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி மிச்சம் இருக்க கதையெல்லாம் கொண்டு போகிறது. அதனால் வந்து நாளைக்கான எபிசோடில் இன்னுமே பரமன் இளமதிக்குள்ளார நிறைய சண்டை வர மாதிரி கோவமாக தான் பேசுவாங்க. ஆனால் இளமதி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதுனால எப்படியாவது இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட போகிறாங்க. அடுத்து இருக்க கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமான கதையாக இருக்க போது. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.